வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வாஷ் பண்ணால் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து போயிடுமா, இல்லை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்ட்டு. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பிங்க் அண்ட் ஒன்று ஆரஞ்ச். இது வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி இந்த பெயிண்ட்டு போடணும் அப்படின்னு. கீழே டிஸ்கிரிப்ஷனே லிங்க் தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அயன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஏன் அயன் பண்ண போகிறேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேப்ரிக் நல்லா ஸ்டிஃபாக இதில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு அயன் பண்ணுவாங்க. உல்ட்டாவாக போட்டுட்டு அயன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் ஒரு ஃபேப்ரிக் அயன் பண்ணி காட்டுறேன், இன்னொரு ஃபேப்ரிக் அயன் பண்ணாமல் காட்டுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒன்று அயன் பண்ணி இன்னொன்று அயன் பண்ணாமே காட்டினா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உல்டாவாக அயன் பண்ணுங்கள் எப்போ அயன் பண்ணாலும். ஏன்னா அந்த பெயிண்ட் வந்து டைரெக்டாக ஹீட்டில் வந்து படக்கூடாது, உறிஞ்சி வந்துடும். அதனால இப்படி உல்டாவாக அயன் பண்ணி இது வாஷ் பண்ணுறதுக்கு இப்போது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஃபேப்ரிக் பாருங்கள், ஒன்று அயன் பண்ணியிருக்கேன், இன்னொன்று அயன் பண்ணல. இப்போ இது வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணால் போகுமா போகாதாங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து தெளிவாக தெரியும். நான் ஒரு பிளெயின் ஒயிட் பவுல் எடுத்திருக்கேன். ஏன்னா மற்ற கலர்னால் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெயின் போச்சுன்னா தெரியாது. அதனால் வந்துட்டு பிளெயின் ஒயிட் பவுலில் இது பிளெயின் கிளியர் வாட்டர் தான். நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு அயன் பண்ணாத ஃபேப்ரிக் வந்து டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஜென்டிலாக இல்லை, நான் கொஞ்சம் விகரஸாக தான் வந்துட்டு இதை வந்து ஹேண்டில் பண்ணினேன். அதாவது ரொம்ப ஹார்டாக தான் ஹேண்டில் பண்ணேன், ரொம்ப ஜென்டிலாக கூட நான் ஹேண்டில் பண்ணல. ஏன்னா அந்த இது காட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ ரஃபாக ஹேண்டில் பண்ணாலும் அது வந்து எப்படி வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அயன் பண்ணாத ஃபேப்ரிக் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நான் கசக்குனாலும் கூட அந்த கலர் வந்து போகலை. நல்லா பிழிஞ்சு கூட விட்டுருக்கேன் பாருங்கள், போகலை. இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஃபேப்ரிக் வந்து ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுது அப்படின்ட்டு. பட் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண நல்லா சாஃப்ட் ஆகும், பீல் ஆகாது. பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு ஸ்டெயின் கூட போகலை, எதுவுமே ஸ்மஜ் ஆகலை. அப்படியே வந்துட்டு சூப்பராக நம்ம எப்படி ஃபஸ்ட்டு போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அயன் பண்ணின ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அந்த தண்ணி அதே தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் மாற்றவே இல்லை தண்ணி. அந்த ஃபேப்ரிக்லேயும் கலர் போகலை, இந்த ஃபேப்ரிக்லேயும் கலர் போகலை. இதுலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ ரஃபாக ஹேண்டில் பண்ணாலும் இது ஒன்றும் ஆகாதுன்னு. பட் இன்னொன்றும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், நல்ல டெலிகேட்டான ஃபேப்ரிக் லைக் சில்க்கு, இல்லை வந்துட்டு லினன்னு, இல்லைனா வந்துட்டு இந்த கோட்டா டோரியா, இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஜென்டலாக தான் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணணும். இது காட்டன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நான் ரஃபாக ஹேண்டில் பண்ணி ஒன்றும் ஆகலை. நீங்கள் சில்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஷாம்பு வாஷ் தான் வந்துட்டு பெட்டர். அதுக்கு இந்த மாதிரி ரஃப் ஹேண்டில் வந்து அந்த ஃபேப்ரிக்காக, அந்த ஃபேப்ரிக்கோட அந்த தன்மை போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஸ்டார்ச் தான் வந்திருக்கே தவிர கலர் எதுவுமே வந்துட்டு இதில் வரலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் எடிட்டிங்லாம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்ம சோப் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணி காட்டலையே, அப்புறம் அந்த டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் சோப் வாட்டர் அடுத்த நாள் வந்துட்டு காலையில் சோப் வாட்டர் வந்து போட்டு திருப்பியும் அதே ஃபேப்ரிக்கை வந்துட்டு நான் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேயும் வந்துட்டு நல்லா ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணேன், நல்லா ஸ்க்வீஸ் பண்ணேன், நல்லா ரப் பண்ணி விட்டுருந்தேன். அப்போவும் பாருங்கள் இதில் வந்துட்டு போகலை. நான் நல்லாவே உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். நல்லாவே வந்துட்டு விகரஸாக தான் ஹேண்டில் பண்ணேன், ரொம்ப ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணேன். அப்போவும் வந்துட்டு எந்த ஒரு ட்ராப் கூட பெயிண்ட் வந்துட்டு போகலை, இன்னுமே பளிச்சுன்னு தான் ஆச்சு. ஆக்சுவலி பெயிண்ட் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ண இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் ஆகும், போகாது. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி போட்டு ரப் பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி காட்டனு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் போடலாம் தாராளமாக. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, அதிலெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இப்படி ரொம்ப விகரஸாக ரப் பண்ணாதீங்க. நான் பெயிண்ட்டுக்காக சொல்லலாம், அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் லைட்டாக டிப் பண்ணி நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணுவோம்ல, டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ட்ரை பண்ணிடுங்க, அதுவே போதும் அதுக்கு. இப்போ இதில் பாருங்கள், நான் இந்த ஃபோமெல்லாம் நீக்கிட்டு காட்டுறேன். ஒரு கலர் கூட போகலை, நல்லா கிளியராக இருக்குது.
ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேப்ரிக்கில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணாலும் ஆனால் உங்களுக்கு கலர் போகாது. நீங்கள் இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாலும் உங்களுக்கு வேறு எது கூடயும் வந்துட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இன்னொன்று, நீங்கள் மீடியம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வர பெயிண்ட் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் மீடியம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவை கிடையாது. நான் இது வந்துட்டு அப்படியே ஈரத்தோடையே அயர்ன் பண்ணியும் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது உல்டாவாக தான் அயர்ன் பண்ணுறேன். எப்போவுமே அதை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு ஹீட்டில் பார்க்கக்கூடாது. உல்டாவாக அயர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போவும் ஒன்றுமே ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது டியூரபிலிட்டி வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். நல்லா சஸ்டெயின் ஆகும். நீங்கள் தாராளமாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுங்கள். என்னென்னு சொல்ல மறந்துட்டு, இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் சோப் வாஷ் கூட இல்லை, நார்மலாக வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.